Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு GS General Studiesக்கான வீடியோ தான். Question and answer வீடியோ. ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். 10th புக் இருக்கு இல்லையா? ஸோ 10th புக்கில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ அதில் இருக்க டாபிக்ஸ் ரிலேட்டடான இந்தியன் பாலிட்டி கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு டிஎன்பிசி அண்ட் தென் டிஎன்பிசி கம்பைன்டு சப்பார்டினேட் எக்ஸாம் அந்த குரூப் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சமச்சீர் புக் தான். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அன்அகாடமியில் வந்து 10th புக் சமச்சீர் புக்குக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் 11th, ஸோ 11th வால்யூம் 1 முடிஞ்சு வால்யூம் 2க்கான கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ எப்போயும் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே 7 PM வந்து நம்மளோட கிளாஸ் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் தான். ஜஸ்ட் நான் வந்து அந்த கிளாஸ்க்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் 7 PM. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது. எப்போயுமே வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த டாபிக் தான் வந்து 10th புக்கில் இருக்க டாபிக். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டில் போயிட்டுருக்கிறது நம்ம அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா 11th தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட அன்லாக் கோடு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கும் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே கிளாஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கோர் மேக்ஸ் ஃபேமிலியை வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். சரி வாங்க, கிளாஸில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எலெக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி அன்அகாடமியில் வர கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகே, சரி இப்போது நம்மளோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம 10th புக்கில் பார்த்த டாபிக்ஸ்க்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இருக்குமே, பேசிக்காக தான் இருக்கும். கொஷின் அண்ட் ஆன்சர் சால்விங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் பீன் ட்ராப்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் நம்மளோட கொஷின். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீடம் அண்ட் ப்ராப்பர்ட்டி, நன் ஆஃப் திஸ். ஸோ ப்ராப்பர்ட்டின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டில் தான் இருக்கும், பட் அதை வந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் இயர் தெரிஞ்சதாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நான் இப்போவே ஆன்சர் சொன்னேன்னா அது உங்களுக்கு மறந்துடும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்கலாம், அதை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் பற்றி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்தது, ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் அதை வந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து 10 இருக்கும், ப்ரெசென்ட்டில் வந்து 11 இருக்கும். ஓகே, ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு என்ன சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுது? சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டபுள் சிட்டிசன்ஷிப், மல்டிபிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ மறக்காதீங்க, ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கவங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் வச்சுக்க முடியும். ஸோ இதான் நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க. அது USA அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் டபுள் சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரியும் இருக்கலாம், மற்ற கண்ட்ரியும் இருக்கலாம். பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஃபார் லோக்சபா? ஸோ இது வந்து நம்ம ஸ்பீக்கரை பற்றி 10th புக்கில் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் லோக்சபானா ஒரு ஹெட், ப்ரெசைடிங் ஒரு ஹெட் வந்து யாருன்னா ஸ்பீக்கர் தான். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் யார் அப்படின்னா கணேஷ் வாசுதேவ் மால்வக்கர். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், எ பில் இன் ஈச் ஹவுஸ் இஸ் சப்ஜெக்டட் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பில் இருக்குது. ஸோ பில்லை வந்து நம்ம பாஸ் பண்ணணும் போது அது எத்தனை ரீடிங் வந்து நம்ம கொண்டு போவோம் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இது வந்து 3. ஸோ 3 ரீடிங் வந்து அவங்க பாஸ் பண்ணணும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம், வாட் இஸ் த சீஃப் சோர்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியா? ஸோ பொலிட்டிக்கல் பவர், ஸோ யார் வந்து நமக்கு சீஃப்? ஸோ பொலிட்டிக்கல் பவருக்கு வந்து சீஃப் சோர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீப்புள், கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ நம்மளோட டெமோக்ரஸி, நம்ம கண்ட்ரி டெமோக்ரஸி, செக்குலர் அந்த மாதிரி சாவர்ஜின் அந்த மாதிரி இருக்கும்போது பொலிட்டிக்கல் பவரில் சீஃப் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பீப்புள் தான். ஸோ பீப்புள் தான் மெயின். ஸோ பீப்புள் ரிலேட்டட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷன், ஸோ பீப்புளுக்காக தான் நம்ம பொலிட்டிக்கல் பவர், டெமோக்ரஸி எல்லாமே நம்ம கொண்டு வரோம். ஸோ பீப்புளுக்கு அப்புறமா தான் மற்றவங்க எல்லாம் வருவாங்க. பாருங்கள், என்ன வந்து சீஃப் சோர்ஸ், நம்ம சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே சீஃப்
ஸோ நம்மளோட ஆல் ஃபோர்ஸ்க்கு வந்து சீஃப் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு பிரசிடென்ட் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். பட் இங்கே பார்க்கும்போது சோர்ஸ், சீஃப் சோர்ஸ்னோடனே நம்ம பீப்புளை மட்டும்தான் சீஃப் சோர்ஸாக வச்சு கான்ஸ்டியூஷன் ஆகட்டும், பார்லிமெண்ட் ஆகட்டும் எல்லாமே இயங்குது. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், வாட் இஸ் த மேக்ஸிமம் கேப் பெர்மிசபிள் பிட்வீன் 2 செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ 3 months, 6 months, 9 months, 1 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ 2 செஷன்ஸ் இருக்குது பார்லிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு லோக்சபா ராஜ்யசபா எது எடுத்துக்கிட்டாலுமே ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் 2 செஷன்ஸ்க்குமே மேக்ஸிமமாக கேப் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 6 months. ஸோ 6 months தான் கேப் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா ஆன்சர் வந்து என்ன? 6 months. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். த வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் அண்ட் செக்குலர் வேர் ஆடட் டு த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆன் இந்தியா பை அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ சோஷியலிஸ்ட் செக்குலர், ஸோ இது வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டில் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எதில் இருக்கும்? ப்ரியாம்பிளில் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிளோட அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்றதான் கொஷின். ஸோ ஆன்சர் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இயர் பார்த்தீங்கன்னா 1976. ஓகேவா? ஸோ அந்த 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 ஒரு அமெண்ட்மெண்ட்டில் தான் நாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து என்றைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 42nd இயர் வந்து 1976. சோஷியல் செக்குலர் சாவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இந்த 5 வேர்ட்ஸ் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண வேர்ட்ஸ்க்கான அமெண்ட்மெண்ட் தான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1946. அது கூட யூனியன் அப்படின்னு இருக்கும். ஸோ யூனியன் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னா அந்த ஒரு வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோவா நம்மளோட புக்ஸில் கொடுக்கல, பஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் தான் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டில் நிறைய திருத்தங்கள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ எங்கே பாருங்கள் இந்த கொஷின், இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் இஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ யுனைடெட் ஸ்டேட் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லா பற்றி, ஸோ அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸு, அப்புறம் வந்து ரூல் ஆஃப் லா அதெல்லாமே வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்லாம் பிரிட்டிஷ் கிட்ட அந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த ஆஸ்திரேலியா வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அதுக்கான அந்த ஆர்டிக்கல் அந்த ஷெடியூல் பற்றிலாம் நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட பண்ணியிருப்போம் அந்த மாதிரி. ஸோ இப்போது எனக்கு கொஷின் கேட்குறாங்க, ஃபெடரல் சிஸ்டம் வந்து எங்கேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா கனடா. ஸோ கனடாவிலேருந்து தான் அந்த ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அது ரிலேட்டடானது எல்லாமே நம்ம அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு, ராஜ்யசபா ஹேஸ் எ ஸ்ட்ரென்த் ஆஃப், ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜ்யசபாவில் வந்து 250 நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து. அதில் வந்து 12 members வந்து பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், நவ் தமிழ்நாடு ஹேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டரா, பை கேமரல் லெஜிஸ்லேட்டர், ட்ரை கேமரல். ஸோ இப்போது இந்த கேமரல் லெஜிஸ்லேட்டர்னால் நம்மளுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது யூனினா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்கும், பைனா ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் 234 அந்த எம்எல்ஏஸ் அந்த மாதிரி நம்ம எலெக்ஷனை வச்சு நம்ம எலெக்ட் பண்ணுவோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்குது. அங்கே தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் எல்லாருமே இருப்பாங்க. பட் இந்த கவுன்சில்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. 1986 தான் இந்த யூனிகேமரல் தட் மீன் இந்த கவுன்சிலை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அபாலிஷ் பண்ணிவிட்டு வெறும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் அப்போ இருந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 30. ஸோ 30th August வந்து அது பாஸ் பண்ணி November 1 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1986 வந்து கவுன்சிலை வந்து அபாலிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து யூனிகேமரல் ஒன்லி அசம்பிளியை மட்டும் வச்சுக்கிட்டு தான் நம்மளோட எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த இயர் மறந்துடாதீங்க. ஸோ 1 November அப்போ இருந்து நம்ம வந்து அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அசஷன். அண்டர் த ப்ராவிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரசிடென்ட் ஹேஸ் த பவர் டு சஸ்பெண்ட் ஆர் ப்ரொமோகுலேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் எமர்ஜென்சி ரைட்ஸ் டியூரிங் த ஃபண்டமெண்டல் ரைட் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அசஷன் பார்த்தீங்கன்னா சில ப்ராவிஷன் படி நம்மளோட பிரசிடென்ட்க்கு வந்து பவர் இருக்குது.
எமர்ஜென்சி வந்து கொண்டு வரதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ இதுவும் கரெக்டு. பட் ஸோ பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக வந்து தட் மீன் எமர்ஜென்சி கொண்டு வர முடியுன்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. ஓகே, அதுக்கான ரீசன் இது கிடையாது. ஸோ ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் கரெக்ட். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் எ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இப்போ வந்து இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ பிரசிடென்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் எமர்ஜென்சியில், பட் குறிப்பிட்ட ரைட்ஸை மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் 19 இருக்குல்ல, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஸோ அதை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் 20 and 21 வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாராலையும் பிரசிடென்ட் எமர்ஜென்சி டைமில் கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாத ரைட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரைட் 19 ரைட்டை மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் 20, 21 அவங்க கொஸ்டினில் கேட்பாங்க விச் ரைட்ஸ் cannot be suspended during எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் 20 and 21 சொல்லணும். விச் will be suspended அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக சஸ்பெண்ட் ஆகிடும். இது அப்படின்னா 19. ஓகே, ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த லென்த்தியஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே நம்ம அதை தான் சொல்கிறோம். இதை 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரியாம்பிளோட அமெண்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட் எல்லாமே 42nd அமெண்ட்மெண்ட்குள்ளே தான் வரும். ஸோ இதுதான் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 42nd. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் ஆர் டிசைடட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ்லாம் யார் வந்து எலெக்ஷன் டைமில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் நடந்ததுன்னா அது நம்ம எங்கே போயிட்டு அதுக்கான தீர்மானத்தை வாங்குவோம் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ டிஸ்பியூட்ஸ் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பியூட்ஸ்னால் அதில் ஏதாவது வந்து குளறுபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எங்கே போய் முறையிடுவோம் அப்படின்றதான். முறையிட்டு அது யார் டிசைட் பண்ணுவா? ஸோ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனும் உங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம யார்கிட்ட போவோம்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட தான் போவோம். சுப்ரீம் கோர்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து பதவியில் இருக்கலாம், இல்லைனா முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸோ மோஸ்ட் அந்த எலெக்ஷனை வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணல, எந்த எலெக்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம வந்து மெயின் எலெக்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மெயின் எலெக்ஷனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ பிரசிடென்ட், இப்போ ப்ரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே டிஸ்பியூட்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம மேல்முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொண்டு போவோம். சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற முடிவு தான் ஃபைனல். ஓகே, ஸோ அதனால டி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் the minimum age of being eligible to become the prime minister of India. ஸோ prime minister அப்படின்றவர் நம்மளோட எம்எல்ஏ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் நின்று அவர் வந்து செலக்ட் ஆவாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் நிற்கிற கேண்டிடேட்க்கு எவ்வளோ மினிமம் ஏஜ் இருக்கும்? ஸோ பார்த்தீங்கன்னா 25 years. ஸோ ஓகே, ப்ரைம் மினிஸ்டருக்கு 25 அண்ட் தென் வந்து பிரசிடென்ட்க்கு 35. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ரைம் மினிஸ்டருக்கு 25, பிரசிடென்ட்க்கு 35. ஓகேவா? ஸோ ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ பாருங்கள் இந்த கொஷின் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இஸ் ரெக்வயர்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ஸ்டேட் இந்த ரிலேஷன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து நம்ம பண்ணியிருக்கோம், எந்த கமிட்டி அப்படின்றது தான். ஸோ கமிட்டி பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிட்டி, இயர் பார்த்துக்கோங்க 1983. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்டப் பண்ண ஒரு கமிட்டி. எதுக்காகனா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக, என்கொயரி பண்ணுறதுக்காக. ஸோ என்ன கமிட்டி அப்படின்னா சர்க்காரியா கமிட்டி 1983 இந்திரா காந்தி அவங்களோட தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப மெயினான கொஷின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 10-15 கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே லெவல் 1 கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இனிமேல் வர உங்களுக்கு வீடியோஸில் வந்து லெவல் 2. ஸோ டிஎன்பிசியில் கொஞ்சம் ஹார்ட் லெவல் இருக்குல்ல, யோசிக்கிற மாதிரி இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ படிக்கும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கான எக்ஸ்ட்ரா இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோ. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஏன்னா அன்அகாடமியில் பார்த்தோம்னா நம்ம வந்து 10th வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் இந்தியன் பாலிட்டி 10th உங்களுக்கு வேணும் ஒவ்வொரு சாப்டராக அப்படின்னா நீங்கள் வந்து அன்அகாடமியில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. என்னோடய ஐடி நான் கொடுக்குறேன், அதில் கூட நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். என்னோடய கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் எப்பவுமே வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 7 PM கிளாஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே லைவ் கிளாஸ் தான். ஸோ லைவாக வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்மளோட கிளாஸ் இருக்குன்னா ஒரு 1/2 hour வந்து நம்மளுக்கு அந்த லெசன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லெசன் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் 1/2 hour வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸ் போகும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி தான்
நம்மளோட கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஜிஎஸ் வீடியோ நான் சொன்ன மாதிரி 1 day விட்டு 1 day ஜிஎஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசி அண்ட் தென் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.